ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 47வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 46 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோவும் மூன்பேக்கும் பார்த்து பேசியிருந்தாலும் அந்த தாத்தாக்கு வந்து கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் அண்டர்கார்ட் குரூப்ல சேர்ந்தவர். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இந்த மூன்பேக் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ஏதோ ஒரு மாத்திரை இல்லனா ட்ரக் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு எடுக்கிறாரு. அதை எடுத்துட்டு அந்த டிவைன் ஃபிளேம் இருக்கு இல்லையா, ஹெவன்லி டீமனால மட்டுமே யூஸ் பண்ண முடியுமே, அதை வந்துட்டு யூஸ் பண்றாரு. அன்ரெக்கார்டட் ஹெவன்லி டீமன் வந்துட்டு யூஸ் பண்ண ஃபிளேம் தான் இது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது பாதி தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது அந்த அன்ரெக்கார்டட் ஹெவன்லி டீமனோட டிவைனான ஜென்யூன் ஆர்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு என்னால ப்ரூவ் பண்ண முடியல. அன்ரெக்கார்டட் ஹெவன்லி டீமன் வீல்டு பண்ண இந்த ஃபிளேமுக்கு 2 குணாதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்னு, இந்த ஃப்ளேம் வந்து கிரே கலர்ல இருக்கும், கிட்டத்தட்ட சாம்பல் மாதிரி. நார்மல் டிவைன் ஃப்ளேமை விட இது வேற ஒரு கலர்ல இருக்கும். அதர் குணாதிசயம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளேமை வீல்டு பண்றதுனால வர ஒரு ஃப்ளா தான். இந்த ஃப்ளேமை நீங்க பொசஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட கோரையே இருந்துட்டு இது ஆட்டி வைக்கிற மாதிரி ஆயிரும். சோ இந்த ட்ரக் மட்டும் என்கிட்ட இல்ல அப்படின்னா என்னால இந்த ஃப்ளேமை வந்துட்டு என்னோட உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு சாதாரணமா நடக்க கூட முடியாது. இது வந்துட்டு நோ குட். ஃபோர்ஸ் பண்ணி இந்த பவரை வந்துட்டு என்னோட உடம்புக்குள்ள இருந்து வெளியெடுக்கிறது ரொம்பவே ரிஸ்கியானது. இந்த பவரை வந்துட்டு நான் கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பாடி வந்துட்டு திரும்பி நார்மலா ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். பட் என்னால இதை கிவ் அப் பண்ண முடியாது. இந்த கல்ட்டை ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியா இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளே இந்த ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட் தான். இந்த பவர் இல்லாம என்னால லீடர் ஆக முடியாது. சோ இதை வந்துட்டு நான் பேர்லி தாங்கிக்கிட்டு இந்த ட்ரக்ஸ்லயே ரிலே ஆயிருக்க வேண்டியதான். பட் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணாலும் கூட இந்த ஃபிளேமை வந்துட்டு என்னால அதிகபட்சமா வெறும் 15 நிமிஷத்துக்கு மட்டும் தான் மேனிஃபெஸ்டே பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு மட்டும் இல்ல அப்படின்னா இந்த பிளான் எல்லாத்தையுமே நான் ரொம்பவே அக்ரெசிவா ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப நாங்க அந்த ஷேடோ வந்துட்டு கதவை தட்டுறான். என்னது அப்படின்னு மூன்பேக் கேட்க, உங்களை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப மூன்பேக் வந்து இந்த நேரத்துல விசிட்டரா யார் அது அப்படின்னு கேட்க, த டெமானிக் எம்பரர் ஆஃப் ஆப்லிவியன் உங்களை இங்க பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒருத்தவங்களை பிளானுக்காக அனுப்பிச்சு வச்சிருப்பாங்கல்ல அவன். மூன்பேக் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனை பார்த்த இனிஷியல் ஃபார்மலுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. சோ என்ன வந்துட்டு இப்ப பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறானா, எனக்கு ஏதோ பேட் ஃபீலிங்காவே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வர சொல்லுங்க. வெல், பார்த்து ரொம்ப நாளாச்சுல, ஐ சப்போஸ் நம்ம அவ்வளவுக்கு பேசவே இல்லை கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அந்த டெமானிக் எம்பரர் ஆஃப் ஆப்லிவியன் இல்லனா ஹாண்டாக் அவன் இருந்துட்டு இந்த கல்ட்டில் இருக்கிற லைஃபை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப, இப்போ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அவன் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் ஆகலனா இந்த இடத்த வீடு மாதிரி நினைச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னால உருவாக்கி இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை எடுக்கிறப்ப அந்த இடத்துல இது ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி இருக்கான். அப்ப இந்த மூன்பேக் அவனோட கையை தொட்டு பார்த்துட்டு இவன் கையில நாடி துடிப்பே இல்ல, பட் இவனோட உடம்புக்குள்ள லைட்டா லைஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அபாபினல் அமௌண்ட் ஆஃப் கீயும் வந்துட்டு என்னோட நரம்பு வழியா ஓடிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த விஷயம் வந்துட்டு உயிரோடவும் இல்ல, அதே சமயம் இறந்தும் போகல. நம்மளோட பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் ஆஃப்டர் வேர்ல்டுக்கும் இடையில நிக்கிற ஒரு விஷயமா வந்துட்டு சொல்லலாம். அப்படிங்கிறப்ப மூன்பேங்கிறது த பிளட் ஜியாங்ஷியா அப்படின்னு கேட்கிறாரு. ஜியாங்ஷிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி ஏஷியன் கல்ச்சர்ல நம்ம பிளட் ஜாம்பினே வச்சுக்கலாம். மூன்பேக் இருந்துட்டு உன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதையா வந்துட்டு நீ உருவாக்குன அப்படிங்கிறப்ப அந்த ஹாண்டாக் இருந்துட்டு எஸ், பட் இது வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு சாம்பிள் தான். இதை வந்துட்டு ஒரு செகண்ட் ரேட் டெமானிக் கல்ட்டை சேர்ந்தவனோட உடம்ப வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். பட் நவ் இது வந்துட்டு பிளட் ஜாம்பியா மாறினதுனால ஐ சஸ்பெக்ட் இதை வச்சு உங்களால ஃபர்ஸ்ட் ரேட் இருக்கிற ஒரு டெமானிக் வாரியருக்கு எதிராக கூட ஈஸியாவே வந்துட்டு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறப்ப மூன்பேக் இருந்துட்டு இதை என்கிட்ட காமிச்சு நீ என்ன விஷயத்த சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்ச அப்படிங்கிறப்ப அந்த ஹாண்டாக் இருந்துட்டு நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். நம்பர்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டா உங்க சைடு அதிக பேர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்காம்ல, அதனாலதான் உங்க கூட ஒரு டீல் பேசலாம் அப்படின்னு வந்தேன். ஒரு 10 ஃபைனஸ்ட் வாரியரை உங்க சைட்ல இருந்து டெட் பாடியா என்கிட்ட கொடுங்க, அவங்கள வந்துட்டு நான் திரும்பி ஒரு பிளட் ஜாம்பியா மாத்தி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப மூன்பேக் வந்துட்டு பீக் வாரியர்ஸ், அதுவும் 10 பேரா, கல்ட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 300 பேர் தான் பீக் லெவல வந்துட்டு அடைஞ்சிருக்காங்க, அவங்களும் கிரேட் டீமனா இருக்காங்க, அவங்கள வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க சொல்றியா, கண்டிப்பா நீ வளர்றன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹாண்டாக் இருந்துட்டு கிடையாது, பீக் லெவல் வாரியர்ஸ்ல இருக்கிற 10 பேரோட பணத்தை மட்டும் கொடுங்க, அந்த 10 பேரையும் டிரான்செண்டல் லெவல் பீயிங்கா வந்துட்டு மாத்தி உங்கள்கிட்ட நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப மூன்பேக் இருந்துட்டு இந்த மாதிரி பிளட் ஜாம்பி கிரியேட் பண்றது எங்க கல்ட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பட் அதுக்கான மெத்தட் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கனால கல்ட் இருந்து அந்த விஷயத்தையே இருந்துட்டு தடை செஞ்சுட்டாங்க. சோ என்னோட பேனருக்கு கீழே அதை நான் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பா அது என்னோட மரியாதையை கெடுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறப்ப அந்த ஹாண்டாக் இருந்துட்டு இல்ல நான் வந்துட்டு உங்களை இந்த பிளட் ஜாம்பியவே நம்பி இருக்க சொல்லல, பட் உங்களால எல்லா டைமும் கரெக்டா சொல்ல முடியாது இல்லையா, ரொம்பவே மோசமான சிச்சுவேஷன்ல இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாதுல்ல அப்படிங்கிறப்ப அந்த மூன்பேக்கும் கண்டிப்பா டிரான்ஸ்ஜெண்டர் லெவல்ல அவங்க மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா, அதுவும் 10 பிளட் ஜாம்பி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபைட்ல எனக்கு வந்துட்டு அது ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம்
கொஞ்சமா கன்வின்ஸ் ஆகுறப்ப அந்த ஹாண்டா கரண்ட் நீங்க ஹெவன்லி டீமனா மாறினதுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் அது ஃபுல்லா வந்துட்டு அழிச்சிடலாம். கண்டிப்பா உங்கள மாதிரி டேலண்ட் இருக்கிற ஒரு ஆளு அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஒரு விஷயத்தை ஃபேப்ரிகேட் பண்ணிட முடியும். அப்படிங்கிறப்ப மூன் பேக் இருந்துட்டு நான் அதை கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹாண்டாக்கு இருந்துட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு வெறும் ஆஃபர் மட்டும் தான். இந்த பெட் ஜாம்பி இந்த இடத்துல விட்டுட்டு போறேன். சோ இதை வந்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு வெளியே போறப்ப ஷேடோ நிக்கிறானா அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறப்ப அவனுக்கே வந்து கொஞ்சம் ஏதோ மாதிரி ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து போறப்ப இந்த விஷயம் முடிஞ்சு. இந்த வைஸ் சைடர் அப்படிங்கிறது ரொம்பவே பேராசை பிடிச்ச ஒருத்தன். சோ அதனாலதான் அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இங்க அவனோட அந்த ரீப்பர் ஸ்குவாட் இருக்குல்ல அவங்க வந்துட்டு சார் ஒரு லைட்டா உங்க கூட சண்டை போட்டு பார்க்கணுமா அப்படிங்கிறப்ப மூன் பேக் வந்துட்டு எஸ் நான் வந்துட்டு உங்க கூட சண்டை போட்டு ட்ரைனிங் கொடுத்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுல. சரி நீங்க அந்த யங் லீடரை பார்த்ததுக்கு உங்களோட தாட் என்னது அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு எல்லா டெமானிக் மாஸ்டரையும் பார்த்தது இல்ல அப்படின்னால எனக்கு ஷோரா தெரியல. பட் அவனோட ஸ்பிரிட் இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டெமானிக் மாஸ்டர் அளவுக்கு தான் இருக்கு. பட் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேட்சே இல்ல சார் அப்படிங்கிறப்ப மூன் பேக் வந்துட்டு மீனிங் அவன் வந்துட்டு 10 டெமானிக் மாஸ்டரை விட ஸ்ட்ராங்கரா வந்துட்டு க்ரோ ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு ஆல்ரைட் தென் உங்களோட லிமிட்டை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சின்னதா லியரிஸ்டிக் ஸ்பாரை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல போட்டு பார்க்கலாமா. இப்ப எல்லாருமே என்கிட்ட ஒன்னா சண்டை போட வாங்க. நான் வந்துட்டு என்னோட மைண்டை வந்துட்டு மாத்திக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ஹாண்டாக் இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு இதெல்லாம் வைஸ் லீடர் கிட்ட இருந்து வந்ததா அப்படிங்கிறப்ப ஷேடோ வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றான். என்னன்னா இப்ப அந்த ரீப்பர்லாம் இருந்தானுங்களே சண்டை போட கூப்பிட்டால அவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொல்றதுதான் கூப்பிட்டுருக்கான் மூன் பேக்கு. இவங்களை கொண்டு இவங்களோட டெட் பாடியை ஜாம்பியா மாத்துறது கொடுத்துட்டான். அந்த ஹாண்டாக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அப்படின்னு சிரிக்கிறப்ப இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஹெவன் டீமனுக்கான ட்ரைனிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட் இருக்குல்ல அந்த இருட்டுல அம்புகளை டாச் பண்ணுவானே அங்க இருக்கான். அப்போ இதோட அந்த வைஸ் லீடரை மீட் பண்ணி ஒரு மாசம் வந்துட்டு ஆச்சு. ரெண்டு சைட்லயுமே பவர் பேலன்ஸ் அப்படிங்கிறது பெருசா ஷிஃப்ட் ஆகவே இல்ல. சின்ன சின்ன இக்னிசிவன் மூவ்மெண்ட் இருந்தாலும் கூட ரெண்டு ஃபேக்ஷனுக்கு இடையில பெரிய கிளாஷ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த மூன் பேக் இருந்துட்டு என்ன பிளான் போட்டுட்டு இருக்கான். உண்மையுமே ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டை வந்துட்டு அவன் அக்வயர் பண்ணிருப்பானா. இந்த ஹெவன்லி டீமனோட த்ரோனை எடுக்கிறதுக்கான தகுதியான சிம்பிளை வந்துட்டு அவன் அப்டைன் பண்ணிருப்பானா. அவன் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு ஒஸ்ட் கேஸ் சினோரியோ வந்துட்டு நினைச்சு ப்ரிப்பேர் ஆகுறது நல்ல விஷயம் தான். அண்ட் ஐம் சர்டன் இதுதான் இருக்கலே ஒஸ்ட் பாசிபிளான விஷயம். ஏன்னா எங்களுக்கு சாங் மூலியமா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த மூன் பேக் வந்துட்டு போக போக ஒவ்வொரு நாளும் ரொம்பவே போல்டா மாறுறதும் எங்களுக்கு எதிரா நல்லாவே வெறுப்ப காட்டுறதும் கண்டிப்பா அந்த ஹெவன்லி டிமன் அப்படிங்கிற டைட்டிலை எடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு தகுதி அவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான். அது ஹெவன்லி டிமனோட டிவைன் ஆர்ட்டா இல்ல கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான வேற ஒரு விஷயமா அப்படின்னு கண்டிப்பா தெரியல. பட் மிலிட்டரி அட்வைசர் சாங்கோட சஸ்பிஷன்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னோட எனிமி இருந்துட்டு அவனோட தகுதியை வந்துட்டு நிரூபிக்கிறான் அப்படின்னா நானுமே அதுக்கு திரும்பி ரெஸ்பான்ஸா தகுதியை நிரூபிக்கிறதுக்காக டிவைன் ஃபிளேம்ஸ் வந்துட்டு வீல்டு பண்ணி ஆகணும். இந்த ஏன் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி இந்த டிவைன் ஃபிளேமை வந்துட்டு நான் ஓனா ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் கேட் பாலிமார்பிக் காம்பேட் இல்யூஷன்ஸ்க்கு வந்துட்டு போறான். அதான் அந்த ஹோலோகிராம் மாதிரி ஹீரோவால சண்டை போட முடியும். அங்க போனா இந்த தடவை சண்டை போட போற ஃபோ இருந்துட்டு மியங்காம் த ஸ்வாட் சைன்ட். இவருமே நம்ம ஹீரோவை போன வாழ்க்கையில கொல்ற அந்த மிஷன்ல வந்துட்டு வந்து கலந்து இருந்திருப்பாரு. அதனாலே ஹீரோ வந்துட்டு பயங்கர வேகத்தோட போயிட்டு சண்டை போறான். கடைசியில எப்படியோ தோக்க அடிச்சாராம். நான் எப்படியோ தோக்க அடிச்சிட்டேன். பட் என்னோட தொடையில 3 ஸ்டாபும் அதுக்கப்புறம் என்னோட நெஞ்செலும்பு தெரியிற அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு வெட்டு இருந்துட்டு என்னோட செஸ்ட்ல விழுந்திருக்கும். மெங்கியாம் இருந்துட்டு கண்டிப்பா அந்த டாக்யூல விட ஸ்ட்ராங்கரான எனிமி தான். கிட்டத்தட்ட 500 ப்ளோஸை வந்துட்டு இவனை கட் பண்றதுக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது சில நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் இருந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்னால வெற்றி அடைய முடிஞ்சு. கண்டிப்பா வீக்கர் டெமானிக் மாஸ்டர் அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியும். சோ அதுக்கு அர்த்தம் என்னோட இறந்து போன மாஸ்டரோட பவர் லெவலை வந்துட்டு நான் காட்ட பண்ணிட்டேனா இல்ல இன்னும் இல்ல. நான் வந்துட்டு ஸ்வாட் சைன்ட மட்டும் தான் பேர்லி டிஃபீட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறனால கண்டிப்பா என்னோட மாஸ்டருக்கு சில ஸ்டெப்ஸுக்கு பிஹைண்டா தான் இருக்கேன். அந்த ஹிப்போக்ரைட்டான டாகியூல கம்பேர் பண்றப்ப இந்த மெங்கா மேலதான் எனக்கு பயங்கர கோவம். ஏன்னா என்ன வெட்டி வீழ்த்துறப்போ அவனோட கண்ணுல வந்துட்டு அந்த அளவுக்கு சோகம் வந்துட்டு தெரிஞ்சு. இந்த பாலிமார்பிக் காம்பேட் இல்யூஷன் டிஸ்எங்கேஜிங் ஐ சப்போஸ் இது வந்துட்டு நான் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்றதுக்கான நேரம்னு நினைக்கிறேன். அந்த அண்டர்கார்டட் இருந்துட்டு விட்டுட்டு போன அந்த கீயும் அதுக்கப்புறம் லெசன்ஸையும் விட்டுட்டு பார்த்தா கூட இப்ப எனக்கு இந்த ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்டோட ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் செகண்ட் கனெக்ஷனோட மாஸ்டரி வந்துட்டு முழுசா கம்ப்ளீட் ஆயிருச்சு. சோ இந்த கனெக்ஷன் மூலியமா என்னால என்னோட கோர்ல இருந்து கீயை வெளியே வர வச்சு என்னோட லிம்ஸ் வழியா என்னோட மொத்த பாடி முழுக்க என்னால ஃப்ளோ பண்ண வைக்க முடியும். இந்த கீயை வந்துட்டு ஸ்மால்ல இருந்து அப்படியே லார்ஜா வந்துட்டு நான் ஃப்ளோ பண்ண விட்டேன் அப்படின்னா எவென்ச்சுவலி மைண்ட்ஸ் வந்துட்டு ரெண்டு வில்லா வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும். என்னோட ஒரு மைண்ட் வந்துட்டு கல்டிவேட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணும். இன்னொரு மைண்ட் இருந்துட்டு இப்ப நான் சண்டை போட்டேன் இல்லையா அதை வந்துட்டு ரிவ்யூ பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையை வந்துட்டு திரும்பி திரும்பி ரிவ்யூ பண்ணி பார்த்ததுல அந்த இடத்துல
இடத்துல வந்துட்டு நான் ஒரு மூவ் வந்துட்டு ஸ்மூத்தா வந்துட்டு புல் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிளாசம் ஸ்வாட் ஸ்டைல் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அது வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமான அலைகள் மாரி ஸ்ட்ரைக் பண்ணாலும், அதே நேரத்துல ரொம்பவே சைலன்ட்டாவும், ஃபெரோஷியஸ்லாவையும் அதுக்கு வந்துட்டு கட் பண்ணும். நான் வந்துட்டு ஸ்மூத்தா ஸ்விங் பண்ண வேண்டியது மட்டும் இல்லாம, அந்த ஃபியர்ஸ் வேவ்ஸையும் இருந்துட்டு நான் கட் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் வந்துட்டு என்கிட்ட இருக்கணும். அது வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸா இருந்தாலும், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே என்லைட்மென்ட் அளவுக்கு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. நான் பண்ண அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கடைசியில சேர்ந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு மாறிருது. என்னது இது? என்னோட எவன் வேர்ட் சோல் எர்த்தன் பாடி இருந்துட்டு என்னோட கோர்ல இருக்கிற கீக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணுதா? அந்த ஃப்ளேமோட எசன்ஸ் இருந்துட்டு இப்ப ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோட உடம்புலயுமே வந்துட்டு அந்த டிவைன் ஃப்ளேம் இருந்துட்டு வந்துருச்சு. இதே நார்மல் சூழ்நிலையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் இப்ப கிடையாது. நான் நினைச்ச மாதிரி டிவைன் ஃப்ளேம் வந்துட்டு நான் அடைஞ்சிட்டேன். பட் என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சிம்பிளி இதை மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். அவுட் ஆஃப் கண்ட்ரோலா வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இப்போதைக்கு என்னோட ஹெவன் வேர்ட் சோல் எர்த்தன் பாடி இருந்துட்டு இதை பிளாக் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த டிவைன் ஃப்ளேம் வந்துட்டு போக போக ரொம்பவே வயலன்ஸா வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. எப்படியாச்சும் இந்த டிவைன் ஃப்ளேம் வந்துட்டு நான் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். பட் அந்த நெருப்பு இருந்து அந்த இடத்துல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.